அவ்வழியை நான் சொல்லுகிறேன், மனோதிடத்துடன் கேளுங்கள். ஆத்ம விஷயத்தில் எதுவரையில் என்னுடையது என்று காண்கிறீர்களோ அப்படிப்பட்ட என்னுடையது என்பவைகளை நின்றும் வேறுபட்டும் யாதொன்று என்னுடையது என்று விளங்காமல் நான் என்று இருக்கின்றதோ அதுதான் நிஜரூபம். இது ஒரு முக்கியமான ஒரு டெஃபினேஷனுங்க. இதை நீங்க எழுதி வச்சுக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நான் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த நான் யாருக்கு எப்படி விசாரம் பண்ணணும்னா இதுதான். என்ன சொல்றாங்க? அவ்வழியை நான் உனக்கு சொல்லுகிறேன், மனோதிடத்துடன் கேளுங்க. ஆத்ம விஷயத்தில் எதுவரையிலும் என்னுடையது என்று காண்கிறீர்களோ, எதுவரையிலும் என்னுடையது, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் மகள், என்னுடைய பணம், என்னுடைய துணிமணிகள், என்னுடைய உறவினர்கள், எதுவரையில் என்னுடையது என்னுடையது என்று காண்கிறீர்களோ அப்படிப்பட்ட என்னுடையது என்பவைகளில் நின்று வேறுபட்டு, அப்படிப்பட்டதுன்னா எதெல்லாம் என்னது என்னது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க கிடையாது. அதுல இருந்து நீங்க வேறுபட்டவர்கள். எப்படி? அதிலிருந்தும் அதிலிருந்து வேறுபட்டும் என்னுடையது என்பவைகளில் நின்றும் வேறுபட்டு யாதொன்று என்னுடையது என்று விளங்காமல் நான் என்று இருக்கின்றதோ அதுதான் என் நிஜஸ்வரூபம். அப்ப என்னது 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 என்னதுன்னு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விளக்கிட்டு இதுக்கு மேல என்னதுன்னு விளக்க முடியாமல் எது மிஞ்சி நிற்கின்றதோ, நான் என்று இதுக்கு மேல என்னதுன்னு இதுல இருந்து எடுக்க முடியாததா கடைசியில நான் என்று எது நிக்குதோ அதுதான் நம்மளுடைய நிஜஸ்வரூபம், அதுதான் ஆத்மா. நேத்தி 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 இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கி 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 எது கடைசியில நீக்க முடியாமல் நிற்கின்றதோ அதுதான் ஆத்மஸ்வரூபம், அதுதான் நான் யார், அதுதான் நம் நிஜஸ்வரூபம் என்று இங்க விளக்குறார். தத்துவார்த்த உபதேசத்தை கொடுக்கிறார். யாதொன்று என்னுடையது என்று விளங்காமல் நான் என்று இருக்கின்றதோ அதுதான் தன் நிஜஸ்வரூபம். என்னுடைய வீடு அப்படின்னா அது உங்களுக்கு விளங்குது, நல்லா தெரியுது. நான் எனது, நான் எனது அப்படிங்கிறது அகங்காரம் மமகாரம். என்னுடைய உடம்பு, என்னுடைய கண்ணு, என்னுடைய காலு, என்னுடைய வாய், என்னுடைய கைகள், என்னுடைய விரல்கள், என்னுடைய இதயம், இந்த மாதிரி எதுவெல்லாம் என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறீர்களோ அது நீங்கள் அல்ல, அது நீங்களாக இருக்க முடியாது, அது உங்களுடைய உண்மையான சொரூபம் அல்ல. அது உங்களிடமிருந்து எப்பொழுது வேண்டாலும் எடுக்கப்படும். உங்களிடமிருந்து எது எடுக்கப்பட முடியாதோ, எது அழிக்கப்பட முடியாதோ, எது நீக்கப்பட முடியாதோ, எதுவெல்லாம் உங்களிடமிருந்து எடுக்கப்படுமோ அதுவெல்லாம் நீங்கள் இல்லை. எது உங்களிடமிருந்து எடுக்கப்படவே முடியாதோ அதுதான் நீங்கள். இதை நீங்கள் விசாரம் செய்ய வேண்டும். அதான் இங்க சொல்றான். எதனிடம் என்னுடையது என்று தோன்றவில்லையோ அதனை தன் ஆத்மாவென்று குறிப்பிடுங்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் மனமா, புத்தியா, சரீரமா, இந்திரியமா, உலகமா, விஷயங்களா, மத்த பொருட்களா என்று இப்ப நான்ற உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு எது அப்படின்னு விசாரம் பண்ண சொல்றான். நான் யாருன்னு ரமண மகரிஷி சொல்றாருல்ல, அதே விசாரம் தான். அதனாலதான் இந்த திரிபுரா ரகசியத்தை அவர் ரொம்ப அடிக்கடி பல இடங்கள்ல இதை கோட் பண்ணி நிறைய கதைகள் இதுல சொல்லி அவர் நம்ம படிக்கிறதுமே அவங்களுடைய ஆசிரமம் வெளியிட்ட புத்தகம் தான். ஏன்னா அது டைரக்டா நான் யார் கேள்வி இங்க வந்துருது. என்னுடையதுன்னு எதுவெல்லாம் உங்களுக்கு வருதோ அதெல்லாம் நீங்கள் எல்லாம் அதை நீக்குங்க, நீக்கிட்டு பாருங்க எது மிஞ்சி இருக்குதுன்றாங்க. இதுக்கு பேர் தான் விசாரம். நல்லது, ரொம்ப சந்தோஷம்.